என எங்கும் நிறைந்தவள் சந்த கவி என என்றும் நிலைத்தவள் ஆதி பராசக்தி. மங்களம் பெருக குங்குமம் திகழ பொங்கு பல்வளம் தந்த அருள் பொழியும் ஆதி பராசக்தி. சஞ்சலங்களுடன் தஞ்சம் என்றவுடன் அஞ்சல் என்றருளும் பஞ்ச சக்தி எனும் ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி. வேல் பெற்ற குமரேசன் சூராதி ஔனர்களை வென்றதும் திறனல்லவா. பால் பெற்ற சம்பந்தன் பலநூறு தேவாரம் பாடியதும் அருளல்லவா. காண்டி பறித்தண்ணில் காஞ்சன பொன்மழையை தந்ததும் தரமல்லவா. வாழ்ந்திடும் புவி மாந்தர் வேண்டிடும் நலம் யாவும் வழங்கலும் விழியல்லவா. ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி. சண்டனொடு முண்டனையும் அண்டமதிரக் கொன்ற சாமுண்டி காளி நீயே. சும்பனை நிசும்பனை கணத்தினில் வதைத்திடும் கௌசகி தேவி நீயே. மாலவன் துயில் நீக்கி மது கைடவரை வாய்த்த மாலினி மகாமாயை நீ. மகிஷனை வதைத்தவர் அசுரரை சிதைத்து எடும் மகிஷாசுர மர்த்தினி. மகிஷாசுர மர்த்தினி. ஆதி பராசக்தி, 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 ஆதி பராசக்தி. அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர். திருவுடை சோழ மன்னரின் அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர். 3 தலைமுறை கண்டு மூவருளா தந்த சர்வஞ கவி ஒட்டக்கூத்தர். அரசவை கவிஞர் ஒட்டக்கூத்தர். திருவுடை சோழ மன்னரின் அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர். அரசவை கவிஞர் ஒட்டக்கூத்தர். அரசவை கவிஞர் ஒட்டக்கூத்தர். புலவர் ஒட்டக்கூத்தர். அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர். அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர்.
கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர். நில்லுமையா, எங்கே செல்கிறீர்? ஒட்டக்கூத்தர் வந்திருக்கிறார். ஆமா புலவர்கள் அவரோடு உரையாட செல்கிறார்கள். ஆமா. நாமும் போக வேண்டாமா? என்ன என்ன சிரிப்பு? கையில் ஓலைச்சுவடி இருந்தால் நாமும் புலவர்களா? என்னையா நீரே இப்படி அடிக்கடி சந்தேகத்தை கிளப்புகிறீர்? நாம் புலவர்கள் அல்லாது வேறு யார்? நம்மை நாமே புலவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாவம், கிராமத்து மக்கள் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியம் என்றால் என்ன, சூளாமணி நிகண்டு எதை பற்றி சொல்லுகிறது என்று ஒட்டக்கூத்தர் உம்மை கேட்டால் நீர் என்னையா செய்வீர்? வயல் நண்டு, குளத்து நண்டு, கடல் நண்டு, இதை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன சூளாமணி நண்டு? அல்லையா, நிகண்டு. நிகண்டு? ஐயோ, இந்த பெயர்களையே நான் இப்பொழுதுதானையா கேள்விப்படுகிறேன். போகட்டும், ஒட்டக்கூத்தர் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்று உமக்கு தெரியுமா? அதுவா, ஏதோ தலைகளை வெட்ட வைத்தவர் பிறகு ஒட்ட வைத்தவர் என்று சொல்கிறார்கள். ஒட்டம் என்றால் பந்தயம் என்று ஒரு பொருள் உண்டு. பந்தயம் வைத்து பாடச் செய்து தவறாக பாடினால் தலையை வெட்டி விடுவார். கேள்வி. தலை 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 உமக்கு வேண்டுமல்லவா? ஆமாம். அப்படியானால் நாம் இங்கேயே நிற்போம். இல்லை இல்லை, நாம் இங்கேயே அமர்வோம். அதுவும் நலமே. உங்களின் அன்பு என்னை வியக்க வைக்கிறது. என்னுடைய நூல்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது. இப்பொழுது உங்களை பற்றி சொல்லுங்களேன். முதுபெரும் புலவரான தங்களிடம் இலக்கியத்தின் முதற்படியில் நிற்கும் எங்களை புலவர்கள் என்று சொல்லிக்கொள்ள சற்று தயக்கமாக இருக்கிறது. ஆஹா, அப்படி சொல்லாதீர்கள். பயிலத் தொடங்கியதுமே புலமையை தருவது தமிழ் மொழி. சந்தம் மணக்கும் சிந்து கவி பாடி சிந்தையை மகிழச் செய்வதும் தமிழ் மொழி. காவியம் பாடினால் தான் கவிஞன் என்பது அல்ல. ஒரே ஒரு கவிதை பாடி அது சிறப்பாக அமைந்தால் அவரும் புலவர்தான். புலவர் பெருமானே, மலரி என்ற சிற்றூரில் பிறந்த தாங்கள் சோழ மண்டலமே போற்றி பெருமைப்படும்படி விளங்குகிறீர்கள். குலோத்துங்க சோழர் மீது பிள்ளைத்தமிழ் பாடி ஒரு புதிய பிரபந்த மரபையே ஏற்படுத்தி விட்டீர்கள். அது மட்டுமா, தாங்கள் பாடிய ஈட்டி 70 எனும் நூல் தமிழரின் வீரத்தை காட்டுகிறது. அதற்கு மேலாக தந்தை, மைந்தர், அவர் மைந்தர் என 3 மன்னர்கள் காலத்திலும் தாங்கள் வாழ்ந்து அந்த மன்னர்களை பற்றி தாங்கள் எழுதிய உலா தமிழ் இருக்கும் வரை உலா வரப்போகிறது. மூவர் உலா, மூவர் உலா நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாக இருக்கிறது. விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராசராச சோழன் உலா, 3 உலாக்களை எழுதி முடித்து விட்டேன். பொதுவாகவே 3 என்ற எண்ணிக்கைக்கும் தமிழருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அல்லவா? தாங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள் என்று விளங்கவில்லை. மா, பலா, வாழை என்ற முக்கனி சோலைகள் நமக்குண்டு. வில், புலி, கயல் முக்கொடிகள் நமக்குண்டு. சேர சோழ பாண்டியன் என்ற மூவேந்தர்களின் அரசும் நமக்குண்டு. 3 எழுத்துக்களால் ஆன தமிழ் மொழியே இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழாக பிரிந்து முதல், இடை, கடை என்ற முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டதுதான். ஏன், தமிழ் எழுத்துக்களிலே வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனங்கள் இருக்கின்றது அல்லவா? கச்சட தபர என்ற வல்லினத்திலிருந்து தா என்ற எழுத்தை எடுத்துக்கொண்டு யங்கன நமன என்ற மெல்லினத்திலிருந்து மா என்ற எழுத்தை எடுத்து மீயாக்கி யரல வழல என்ற இடையனத்திலிருந்து ழாவை எடுத்து ஒரு ஒற்றுப்புள்ளி வைத்து தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆஹா, அற்புதமான விளக்கம். ஐயனே, கடைச்சங்கம் என்பது தென்மதுரையில் நக்கீரர் தலைமையில் 49 புலவர்களை கொண்டு நடைபெற்றது என்பதை அறிவோம். ஆனால் முதற்சங்கம் அமரமுனிவர் அகத்தியர் தலைமையில் குமரிக்கண்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. காய்சின வழுதி முதல் கடுங்கோல் வரை வாழ்ந்த மன்னர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த முதல் சங்கத்தில் 549 பெரும் புலவர்கள் தமிழ் ஆராய்ந்தார்கள். அப்பொழுது முதுகுருகு, முதுநாரை, களரியாவிரை, பரிபாடல் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன.
இடைச்சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்ட பின்பு கபாடபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை வாழ்ந்த மன்னர்களால் பாதுகாக்கப்பட்ட இடைச்சங்கத்தில் தொல்காப்பியர், மோசி போன்ற 3700 பெரும் புலவர்கள் வாழ்ந்தனர். கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல் போன்ற நூல்கள் பாடப்பட்டன. புலவர் பெருமானே, ஒரு சந்தேகம். தயங்காமல் கேளுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்கிறார்களே, கல்லும் மண்ணும் தோன்றாத போது ஒரு மொழி எப்படி தோன்றி இருக்க முடியும்? அதற்கு பொருள் அப்படி அல்ல. இந்த உலகம் தோன்றிய பொழுது பாறைகளாலும் கற்களாலும் நிரம்பிய மலைகளாகத்தான் தோன்றியது. அந்த கற்களும் பாறைகளும் தேய்ந்து தேய்ந்து மண்ணாக மாறியது. அப்படி தோன்றிய கல் மண்ணாக மாறுவதற்கு முன் இடைக்காலத்தில் தமிழ் தோன்றிவிட்டது. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்பார்கள். புலவர் பெருமானே, அரிய கருத்துக்களை விளக்கி எங்கள் ஐயங்களை தீர்த்து விட்டீர்கள். தங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பதென்றே புரியவில்லை. இவையெல்லாம் என்னுடைய பெருமை என்றா கருதுகிறீர்கள்? அனைத்தும் அந்த ஆதிபராசக்தியின் அருள். நான் பாடுவதை போல் சரியாக பாட வேண்டும். பாடுவீர்களா? எங்கே பாடுங்கள். தோடுடைய விடையேறிய சரியில்லை, சரியில்லை, சரியாக பாட வேண்டும். தோடுடைய விடையேறிய சரியில்லையடா. ஏண்டா என் உயிர் வாங்குகிறீர்கள்? எழுவாய். தோடுடைய விடையேறிய நிறுத்தடா. தோல் உரிய எலும்பை ஒடிக்க என்று பாடுகிறாய. இருப்பாய். நீ எழுவாய். சரியாக பாட வேண்டும். தோடுடைய விடையேறிய நிறுத்தடா. தேவாரம் பாட சொன்னால் நாயை அழைக்கிறாய. நாய. இருப்பாய். நீ எழுவாய். சரியாக பாட வேண்டும். தோடுடைய விடையேறிய தோடுடைய செவியன் விடையேறிய. சரியாக பாடுவதாக நினைப்போம். இதற்கு கட்டை எத்தனை என்று தெரியுமா உனக்கு? 2.5 கட்டை. சுருதியோடு இணைந்து பாட வேண்டும். பாடுவீர்களா? அமர்வாய். தோடுடைய விடையேறிய இயற்கை அழகு மிகுந்த இந்த சிற்றூரை சுற்றி பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைநகரின் ஆடம்பரமான மாளிகைகளில் வாழ்ந்த எனக்கு இந்த அமைதி நிறைந்த சூழ்நிலை இதமாக இருக்கிறது. இது நாங்கள் செய்த பாக்கியம். போகும் பாதையில் ஒரு நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று வந்த தாங்கள் சில நாட்களாவது தங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே, அதற்கு நாங்கள் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும். தாங்கள் இந்த கிராமத்திற்கு வந்ததால் இந்த கிராமமே பெருமை அடைகிறது. தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய இப்படி பாடாதே. ஒட்டக்கூத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவாரத்தை பிழையாக பாடினால் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஒட்டக்கூத்தரா இருந்தால் என்ன, ஒட்டாத கூத்தரா இருந்தால் என்ன? எனக்கு இப்படித்தான் பாட தெரியும். நான் இப்படித்தான் பாடுவேன். சிஷி கோடிகளே, பாடுங்கள். தோடுடைய விடையேறிய